வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முருங்கைக்கீரை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் வந்து ஓரளவுக்கு நம்ம இட்லி மாவுலேயே இதை செய்யலாம். ஓரளவுக்கு லைட்டாக புளிச்ச மாவு இருந்தால் கூட போதும். ரொம்ப புளிச்சிருந்தாலும் பரவாயில்ல, லைட்டாக புளிச்சிருந்தாலும் பரவாயில்ல. எப்பவும் போல் கருவேப்பிலை, கேரட்டு, அதே போல் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வந்து வறுத்து போட்டாச்சு. முருங்கைக்கீரையை வந்து ஓரளவுக்கு பொரியல் செய்கிற அளவுக்கு நான் வந்து கடாயில் நல்லா வதக்கி தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மாவில் சேர்த்துக்கிறேன். தேங்காவை வந்து பொடியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம். முருங்கைக்கீரை பொரியல் செய்யும்போது எப்போவுமே எப்படி செய்வோமோ அதே போல் கீரை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா வந்து மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா ஒராவி கீரை தான். அதனால் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் பொரிஞ்சதும் முருங்கைக்கீரையை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டு தண்ணி தெளித்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தாலே வெந்துடும். பணியாரக்கல்லை வந்து நம்ம அடுப்பில் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி சூடானதும் இந்த மாவு கலவையை எடுத்து பணியாரக்கல்லில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறமா வந்து வெந்திருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு நம்ம திரும்பவும் எண்ணெய் ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் வந்து அவ்வளோவா சேர்த்துக்கல, ஏன்னா பசங்க வந்து பச்சை மிளகாய் இருந்தால் சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையை வந்து இந்த மாதிரி பணியாரமாக செஞ்சு கொடுக்கும்போது பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரையோட கால்சியம் சத்து வந்து பசங்களுக்கு கிடைக்கும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பணியாரம் செஞ்சு கொடுத்தா முருங்கைக்கீரை பணியாரம் சாப்பிட்டு அவங்களும் சத்தாக இருப்பாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும் இந்த முருங்கைக்கீரை பணியாரம்.